Welcome back students. Unit 2 My Garden English Workbook Answers. First 2.1 பார்த்தீங்கன்னா அரும் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. Shade and write the correct name of the picture. அதாவது இந்த பிக்சரை பார்த்து கரெக்டான ஆன்சர் வந்து ஷேட் பண்ணி அந்த நேமை வந்து நம்ம எழுதணும். இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைசி, செகண்ட் ரோஸ், தேர்ட் ஃப்ளவர் ஐபிஸ்கஸ், fourth flower sunflower. Next 2.2 choose and write. இதுவும் அரும் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர்ஸை சூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் எ ரோஸ். செகண்ட் பிக்சர் திஸ் இஸ் எ டியூலிப். தேர்ட் பிக்சர் திஸ் இஸ் எ மேரிகோல்டு. Fourth picture, this is a jasmine. Next 2.3 மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. Look at the picture and shade the answer. இந்த படத்தை பார்த்து கீழே கேட்டிருக்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are dash sunflowers in the picture. இந்த பிக்சரில் எத்தனை சன்ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ the answer is 6. Next, what is the color of the hibiscus in the picture? Hibiscus na செம்பருத்தி பூ. இந்த பிக்சரில் இருக்கிற செம்பருத்தி பூவோட கலர் வந்து red. So the right answer is red. Next, write the names of any 3 flowers that you see in the picture. இந்த பிக்சரில் இருக்கிற 3 flowers-ஓட நேம் நம்ம எழுதணும். Hibiscus, sunflower, marigold. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் விச் ஃப்ளவர் டூ யூ லைக்? நமக்கு பிடிச்ச ஃப்ளவரோட நேம் எழுதலாம். நான் இங்கே ஐ லைக் ரோஸ்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2.4 இதுவும் மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரைட் த கலர் ஆஃப் த ஃப்ளவர். நம்ம ஃப்ளவர்ஸோட கலர் இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ மேரிகோல்ட், இட் இஸ் ஆரஞ்ச். மேரிகோல்டு வந்து ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கலாம், எல்லோ கலர்லேயும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் எ ஐபிஸ்கஸ், இட் இஸ் ரெட். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் எ ரோஸ், இட் இஸ் பிங்க். திஸ் இஸ் எ சன்ஃப்ளவர், இட் இஸ் எல்லோ. நெக்ஸ்ட்டு லிசன் அண்ட் ரைட். இதுக்குரிய சென்டென்சஸ் வந்து டிஹெச்பியில் இருக்குது. ஃபஸ்ட் திஸ் இஸ் எ ரோஸ், இட் இஸ் ரெட். ரோஸ் ஆஸ் எ குட் ஸ்மெல். Next, this is a chilli, it is green, it is spicy. Next, 2.5 அரும் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. Choose and write the correct spelling for the picture. இங்கே பிக்சர் கொடுத்துட்டு 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கிற வேர்டோ அதை நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூலிப், TULIP. நெக்ஸ்ட்டு ரோஸ், ROSE, ரோஸ். Next, daisy, DAISY, daisy. Next, jasmine, JASMINE, jasmine. Next, 2.6 மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. Rearrange the letters and write the names of the flowers. அங்கே பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜம்பிள் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஐபிஸ்கஸ், நெக்ஸ்ட்டு மேரிகோல்டு, நெக்ஸ்ட்டு ஜாஸ்மின் அண்ட் அட் லாஸ்ட் டைசி. நெக்ஸ்ட்டு 2.7 லிசன் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இது வந்து அரும் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. டீச்சர் என்ன பண்ணலான்னா அந்த சென்டென்சஸ் ரீட் பண்ணலாம். அரும் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணி அந்த பிக்சருக்குரிய கரெக்டான சென்டென்ஸ் எதுவோ அதை அவங்க டிக். ஃபஸ்ட் பிக்சரில் 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மை மதர் லைக்ஸ் டியூலிப், மை ஃபாதர் லைக்ஸ் டியூலிப். அப்போ அது ரைட் ஆன்சர் வந்து மை மதர் லைக்ஸ் டியூலிப். செகண்ட் பிக்சருக்கு திஸ் இஸ் எ ஐபிஸ்கஸ், திஸ் இஸ் எ லோட்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் திஸ் இஸ் எ ஐபிஸ்கஸ். தேர்ட் பிக்சருக்கு ஷி ஆஸ் அ டைசி, ஷி ஆஸ் அ மேரிகோல்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் ஆன்சர் இஸ் ஷி ஆஸ் அ மேரிகோல்டு. அண்ட் லாஸ்ட் பிக்சருக்கு ஷி ஆஸ் அ லில்லி, ஷி ஆஸ் அ சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் ஆன்சர் இஸ் ஷி ஆஸ் அ சன்ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு 2.8 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க.
இது வந்து அர்மு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் வந்து திஸ் இஸ் எ ரோஸ், இட் இஸ் பிங்க். நெக்ஸ்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் வந்து திஸ் இஸ் அ ஐபிஸ்கஸ், இட் இஸ் ரெட். தேர்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் வந்து திஸ் இஸ் அ டைசி, இட் இஸ் ஒயிட். லாஸ்ட் பிக்சருக்குரிய ஆன்சர் this is a marigold, it is orange. நெக்ஸ்ட்டு 2.9 மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த பிக்சர். இங்கே ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை ரீட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்கிற டேஷில் அந்த ஃப்ளாஸோட நேம் நம்ம எழுதணும். சுரேஷ் goes to his grandfather's garden. It is a big garden. He sees many flowers there. There is a rose, a sunflower, a jasmine and a tulip. He enjoys playing in the garden. Next 2.10 frame a sentence for each picture. கீழே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிக்சருக்கும் நம்ம சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ மேரிகோல்டு. நெக்ஸ்ட்டு ஹைபிஸ்கஸ், இட் இஸ் ரெட் இன் கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் கொடுத்துருக்காங்க. ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் டைசி கொடுத்துருக்காங்க. ஐ லைக் டைசி. நெக்ஸ்ட் ரீட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. 2.11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேசேஜை ரீட் பண்ணி கீழே கொடுத்துருக்குற ஸ்பேஸில் இந்த பேசேஜை எழுதி காமிக்கணும். நெக்ஸ்ட் 2.12 ரீட் அண்ட் ரைட். இது வந்து அர்மு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் எஸ் ஆர் நோ. அந்த பிக்சரை பார்த்து அங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் சரினா எஸ் எழுதணும், தப்புன்னா நோ எழுதணும். திஸ் இஸ் அ ஹென். அது ஹென் கிடையாது, ஸோ நோ. நெக்ஸ்ட் திஸ் இஸ் அ pigeon, ஸோ எஸ். நெக்ஸ்ட் திஸ் இஸ் அ பீகாக், எஸ். திஸ் இஸ் அ parrot, நோ. அட் லாஸ்ட் திஸ் இஸ் அ quail, எஸ். நெக்ஸ்ட்டு 2.13 choose and write the name of the bird for its sound. இதுவும் அர்மு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் பேர்ட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கா கா கா, த ரைட் ஆன்சர் இஸ் க்ரோ. நெக்ஸ்ட்டு கூ கூ கூ, ரைட் ஆன்சர் இஸ் குக்கு. நெக்ஸ்ட் கிளக் கிளக் கிளக், த ரைட் ஆன்சர் இஸ் ஹென். நெக்ஸ்ட்டு குவாக் குவாக் குவாக், த ரைட் ஆன்சர் இஸ் டக். லாஸ்ட்டாக ஹூட் ஹூட் ஹூட், and the right answer is owl. First sentence, this is a crow, it is black. So crow picture tick பண்ணனும். Next, this is a sparrow, it is small. Sparrow picture tick பண்ணனும். Next, this is an eagle, it flies high. Eagle picture tick பண்ணனும். Next, fourth sentence, this is a duck, it can swim. அப்போ நம்ம டக் பிக்சரை டிக் பண்ணணும். 2.15 லுக் அட் த பிக்சர் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரை ஃபஸ்ட்டு பார்த்து கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த டேஷ் இஸ் நியர் த பாண்ட். பாண்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹென். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் டஸ் த பேரட் ஈட்? பேரட் என்ன சாப்பிடுது? பிக்சரில் பார்த்தீங்கன்னா பேரட் வந்து கோவா சாப்பிடுது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் த பேரட் ஈட்ஸ் அ கோவா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஹவு மெனி pigeons ஆர் தேர் இன் த பிக்சர்? பிக்சரில் 3 pigeons கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே கொடுத்துருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்ட் நம்ம சூஸ் பண்ணணும். த க்ரோ ஃப்ளைஸ் டு த பாண்ட் வராது. த பிஜியன் சிட்ஸ் ஆன் த ட்ரீ வராது. த க்ரோ சிட்ஸ் ஆன் த ட்ரீ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன் த பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இல்லாதது என்னவோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த படத்தில் கூப் இருக்குது,
ட்ரீயும் இருக்குது, பாண்டும் இருக்குது, ஃப்ராக் மட்டும்தான் இல்லை. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஃப்ராக். நெக்ஸ்ட்டு ரீட் மை தாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணணும்னா குழந்தைங்களை வந்து பிக்சர்ஸ் வந்து ஃப்ளாஸோட பிக்சர்ஸை வரைய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரியல் ஃப்ளாஸோட பெட்டல்ஸை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ட்ராயிங் சம்மந்தமாக 3 சென்டென்சஸ் வந்து எழுத வைக்கணும். திஸ் இஸ் மை கார்டன், ஐ லைக் ரோசஸ், ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டயக்ராஃப்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா டாங்ஸ், ஸோ என்ஜி இங்கு எழுதணும். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபோன், பிஹெச் இஃப் எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஹெச் எழுதணும், அதாவது இத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங், என்ஜி வரும், அதாவது இங்கு. நெக்ஸ்ட்டு 2.17 ஜாயின் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. 3 திங்க் தம்ப். நெக்ஸ்ட்டு கிங் சிங் சாங். நெக்ஸ்ட் ஃபோன் ஃபோட்டோ ஃப்ரேஸ். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுவும் வந்து டயக்ராஃப்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். இது 2.18 மோட்டோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா சென்டென்சஸ் ஃபில் பண்ணணும். த கிங் ரைட்ஸ் ஆன் த எலிஃபண்ட். செகண்ட் ஒன், Philip plays on the swing. Next, there are 3 birds in the photo. Next, last, there is a moth on the leaf. Next பார்த்தீங்கன்னா 2.19 write 2 words for the given letters. இங்கே கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ்க்கு நம்ம 2 words எழுதணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ ஃபோன். நெக்ஸ்ட் இத் கொடுத்துருக்காங்க, திங்க் 3. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கு கொடுத்துருக்காங்க, சாங் கிங். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஜேர்னல். இந்த மை ஜேர்னலில் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, மை ட்ரீம் கார்டன் டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு குழந்தைங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். திஸ் இஸ் அ கார்டன், தேர் ஆர் ஃப்ளார்ஸ் இன் த கார்டன், ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ் fly, trees are big, I play in the garden. Thank you students.